ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி ஃபேமிலி விலாக்ஸ். நீங்கள் பிளான்ட் லவர்ஸ், ஃப்ளவர் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா நிகோட்டியா பிளான்ட். இதோட நம்ம நடைமுறையில் சொல்கிறது வந்து லேண்ட் லேவெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் வச்சு அதை சொல்கிறாங்க. இது வந்து சிமெண்ட் கலரில் செடி இருக்கும், பூ வந்து லேவெண்டர் கலரில் இருக்கும். ஆனால் பூத்தா சூப்பராக இருக்கும் இந்த பூ. ஆனால் எல்லா நாளும் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில நாள் வந்து இந்த ஒரு முட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா தொடர்ந்து ஒரு 1 வீக் பூக்கும், அப்புறம் அப்படியே நின்றும், அப்புறம் மறுபடி பூக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்த வீடியோவில் வர்றது தான். அந்த இது பார்த்திங்கன்னா இது பார்க்க கம்பளி பூச்சி மாதிரி இருக்குல்ல, ஆனால் இதோட ஃப்ளவரே இப்படி தான் இருக்கும். இதுவும் ஒரு வகையான குரோட்டன்ஸ் தான். இதில் இந்த மாதிரி இந்த பூவோட கலரும் அதோட தன்மையும் வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். செடி இன்னும் வளரணும். அந்த செடி வந்து குட்டியாகவே இருக்குது, இன்னும் வளர்ந்தால் சூப்பராக இருக்கும். இது வந்து கோலியஸ் பிளான்ட். கோலியஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இது ஒரு வெரைட்டிஸ். இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த செடி வந்து நல்ல வெயிலில் இருக்குது. அதனால் நடுவில் பூரா நல்ல மெரூன் கலராக இருக்கும், ஓரத்தில் வந்து க்ரீன் பார்டர் இருக்கும். இதையே வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே வந்து ஒரு செடியாக வந்து வளர்ந்துடும். இதே நீங்கள் நல்லா ஒரு நிழலில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த அளவுக்கு கலர் கொடுக்காது. இங்கே பாருங்கள், இது வந்து நிழலில் இருக்குது. இதோட நடுவில் லேசாக அந்த மெரூன் வரும், மற்றபடி க்ரீனிஷாக தான் இருக்கும் இலை. இதுதான் வந்து இதுக்கும் இதெல்லாம் வந்து வெயிலில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இந்த செடி நல்லா முத்துனா இதுலேருந்து இந்த கடைசி ஸ்டேஜில் இந்த பூ வரும். ஆனால் செடி வந்து ஒரு 3-4 மாதம் தான் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்குள்ளேயே இதை வந்து நம்ம ப்ராபகேட் பண்ணி வளர்த்துறணும். இது அதுலேயே வேறு வெரைட்டி. இந்த இடையில ஒரு பிங்க் கலர் வருது பார்த்திங்களா, அதே செடி தான், அதே கலர் தான். ஆனால் அதில் அந்த இடையில வந்து அந்த பிங்க் வரும். இதில் வந்து ஒரு செடி தான் நான் வாங்கும்போது 2 கிளை தான் இருந்துச்சு. அதை கொஞ்சம் முத்த விட்டு இப்போ நான் அதை மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த சின்ன கிளையை வந்து கட் பண்ணி இப்போ வேறு இடத்துல நான் ஊனியிருக்கேன். அதை ஒரு செடியாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நல்ல பிளான்ட்டு. இதுவும் இந்த செடியோட நேம் தெரிலங்க. ஆனால் இதை வேறு ஒருத்தவங்க யூடியூப்பில் வச்சுருக்கும் போது நான் யூடியூப்பில் அவங்களோட வீடியோவில் பார்த்தேன். அவங்க ஹேங்கிங் பண்ணி தொங்க விட்ருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நம்மள்ட்ட இருக்க இந்த செடியா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இதுவும் ஹேங்கிங்க்கு தான். ஹேங்கிங்கில் வச்சோம்னா கீழே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து ஜேடு பிளான்ட்டு. கடையில் நான் வாங்கும்போது அவங்கள்ட்ட புது பிளான்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த இருந்ததில் ஒரே ஒரு எனக்கு வந்து கையில் கொடுத்தாங்க தெரிஞ்சவங்க, அதை கொண்டாந்து ஊனியிருக்கேன். இதுவும் ஒரு வகையான குரோட்டன்ஸ் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வந்து வெயில் இருக்காது. எப்போயாவது தான் இதில் வந்து நம்ம வெயில் தண்டோம். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் வெயில் தண்டோம், அவ்வளோதான். அதனால தான் அங்கங்கே வந்து டாட்ஸ் இருக்குது. இதே வெயிலில் உள்ள பிளான்ட்டை பாருங்கள், இது எனி டைம் வெயிலில் இருக்க பிளான்ட்டு. ரெண்டும் ஒரே பிளான்ட்டு தான். ஆனால் இந்த பிளான்ட் வெயிலில் இருக்கிறதுனால அதை கலரே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோவாக இருக்கும். இதுதான் அந்த 2 பிளான்ட்டுக்குள்ள வித்தியாசம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கீரை போல் இருக்கும். ஆனால் அது கீரை கிடையாது. இதுவும் ஒரு வகையான இலை கலராக இருக்கிற ஒரு அழகு செடி தான். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்ல க்ரீனாக உள்ள செடிக்கு நடுவுலையோ இல்லை பார்ட்ரு மாதிரியோ இந்த கலரை நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இதில் வந்து அந்த ஓரம் பார்டர் மட்டும் பிங்க்கு. இது இன்னும் செடி வளர்ந்து நல்ல வெயில் தன்னா அந்த பார்டர் ஃபுல்லாகவே வந்து பிங்க்காக. இது வந்து சினியா பூ அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் வந்து இது பேர் என்னமோ டேரா அப்படின்னு சொல்லுவாங்க. சினியான்னா இதோட பேர் வந்து சினியா தான். இது வந்து இதுலேயே வந்து கலர் வெரைட்டிஸ் நம்மள்ட்ட ஒரு 5-6 கலரில் இருக்குது. இது 2 கலருக்குமே வித்தியாசம் பாருங்கள். இது ரெண்டுமே வந்து சிங்கிள் பெட்டல்ஸ் தான். இது வந்து ரெட்டு, நல்ல திக்கு ரெட்டாக இருக்கும். பூத்திருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து டபுள் பெட்டல்ஸ். இது வந்து அடுக்கு. இதெல்லாம் வந்து நான் சும்மா வாசலில் வந்து அப்படியே விதைச்சி விடுவேன். அதுவாக முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூ வந்து இப்போல்லாம் இல்லாமே போயிடுச்சு. இது பேர் வந்து வாடாமல்லி. வாடாது, ரொம்ப நாள் வரைக்கும் வாடாது. ரொம்ப அழகாக இருக்கும் செடி. வெயில் இருந்தால் தான் பூக்கும், வெயில் இல்லைன்னா பூக்காது. செடி மட்டும்தான் வளருமே தவிர பூக்காது. நான் ஒரு நாள் வந்து இதெல்லாம் ரொம்ப இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாலையிலேருந்து உதுத்து போட்டேன், செடி வளர்ந்துருக்கு. இது நம்ம சங்குப்பூ. முன்னாடி வச்சுருந்து பெரிய செடியாக இருந்து அரிச்சு வீசிட்டேன். இது ரொம்ப இதாக இருந்து இப்போ வந்து புதுசாக மறுபடியும் வச்சுருக்கேன். அதில் 2 பூ அபூர்வமாக பூத்துருக்கு. இன்றைக்கி தான் பூத்துருக்கு ஃபஸ்ட் டைம். அதிலே நான் வீடியோ எடுத்தாச்சு. இன்னும் செடி நிறைய வளர்ந்தால் நிறைய பூக்கள் பூக்கும். இந்த கலரும் இருக்குது, இன்னும் ஒயிட் இருக்குது, பிங்க் கலரில் சங்குப்பூ இருக்குது. நம்மக்கிட்ட இல்லை இப்போதைக்கு. இந்த செடி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய செடி தான். ஆனால் என்ன, ஒரு 12-1 மணிக்கெலாம் அந்த பூ வந்து வதங்கிடும். பூ வந்து அப்படியே வாட ஆரம்பிச்சிடும். இது நான் வந்து வாங்கிட்டு வந்தெல்லாம் வைக்கல, அது தானாக வேறு எங்கேயோ கிடந்து முளைச்சிருக்கு. அது வாசலில் கரெக்டாக முளைச்சிருந்தோடனே பார்க்க அழகாக இருக்குது வச்சுருக்கேன். அதனால் இந்த செடி
இந்த செடியுமே சும்மா ரோட்டு ஓரங்களில் தானாக முளைச்சி கிடக்கிற ஒரு செடி தான், காட்டு செடி தான். பூ அழகாக இருந்துச்சு, அதனால் எடுத்தேன். இதில் காட்டு செடி என்ன, வீட்டு செடி என்ன, பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதோட கலரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம நித்திய கல்யாணி. அது அப்படியே தானாகவே அதோடய வேர்லேருந்து நிறைய செடிகள் முளைக்கும். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி.